தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் தொடர்பாக பள்ளிக் கல்வித்துறை வெளியிட்டுள்ள ஆய்வறிக்கையில் தமிழ் வழியில் கல்வி பயிலும் மாணவர்களுடைய எண்ணிக்கை குறைந்திருப்பதாக தகவல் வெளியாகி உள்ளது. 2022 மற்றும் 2026ஆம் ஆண்டுகளின் புள்ளி விவரங்கள் என்ன சொல்கின்றன? இது பற்றிய முழுமையான தகவல்களை செய்தியாளர் சங்கரன் கூற கேட்போம். பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தலைமையில் சென்னையில் 12ஆம் தேதி 38 மாவட்டங்களைச் சேர்ந்த முதன்மை கல்வி அலுவலர்கள், மாவட்ட கல்வி அலுவலர்கள் மற்றும் துறை சார்ந்த உயரதிகாரிகள் பங்கேற்ற ஒரு முக்கியமான ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் பல்வேறு அம்சங்கள் குறித்து ஆய்வு செய்யப்பட்டிருக்கின்றன. அதாவது பள்ளிகளுடைய சூழல் எப்படி இருக்குது, அரசு பள்ளிகள் செயல்பாடுகள் எப்படி இருக்குது, மாணவர்களுடைய நிலை அரசு பள்ளிகளில் எப்படி இருக்குது, என்ன பிரச்சனைகள் இருக்குது, அதே மாதிரி பொது தேர்வுகளில் அரசு பள்ளிகளுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குது, தனியார் பள்ளிகள் செயல்பாடுகள் எப்படி இருக்குது அப்படின்னு பல்வேறு விஷயங்கள் குறித்து அந்த கூட்டத்தில் ஆய்வு செய்யப்பட்டிருக்கு. குறிப்பாக பார்த்தோம்னா அந்த கூட்டத்தில் ஒரு முக்கியமான ஆவணத்தை பள்ளிக்கல்வித்துறை வெளியிட்டிருக்கிறது. அந்த ஆவணத்தில் ஒரு முக்கியமான ஒரு அதிர்ச்சி தகவல் வெளியாகியிருக்கு. என்னன்னு பார்த்தோம்னா, தமிழகத்தில் தமிழ் வழியில் படித்து பொது தேர்வு எழுதக்கூடிய மாணவர்கள் எண்ணிக்கை என்பது சரிந்து வருகிறது என்றும், ஆங்கில வழியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் எண்ணிக்கை என்பது உயர்ந்து வருகிறது என்பதுதான் அந்த அதிர்ச்சி தகவல்களாக இருக்கிறது. 2022ஆம் ஆண்டு நடைபெற்ற 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு பொது தேர்வு, இந்த ஆண்டு வெளியான 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு பொது தேர்வு முடிவுகளில் எந்தெந்த மீடியத்தில் எவ்வளோ மாணவர்கள் எழுதினாங்க என்ற புள்ளி விவரங்கள் எல்லாம் அந்த ஆவணத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அதன் அடிப்படையில் பார்க்கும்போது 12ஆம் வகுப்பை பொறுத்த வரைக்கும் 2022 தமிழ் வழியில் படித்து தேர்வு எழுதிய மாணவர்கள் எண்ணிக்கை 4,03,606 இருக்கிறது. இதுவே 2026 இந்த ஆண்டு வெளியான தேர்வு முடிவுகளில் 3,53,958 சரிவை கண்டிருக்கிறது. இது தமிழ் வழியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் எண்ணிக்கை பார்த்தோம்னா, அதாவது சரிவு விகிதம் 12.3 விழுக்காடாக இருக்கிறது. இதுவே ஆங்கில வழியில் இங்கிலீஷ் மீடியத்தில் படித்து எவ்வளோ மாணவர்கள் தேர்வு எழுதினாங்க அப்படின்னா, 2022 3,87,481 மாணவர்கள். இந்த ஆண்டு 4,29,685 உயர்ந்திருக்கிறது. ஆங்கில வழியில் படித்த மாணவர்கள் எண்ணிக்கை கம்பேர் பண்ணும்போது 10.9 விழுக்காடு உயர்ந்திருக்கிறது என்பதுதான் அந்த புள்ளி விவரங்கள் எல்லாம் தெரிவிக்கின்றன. இதுவே 10ஆம் வகுப்பை எடுத்துக்கொண்டால் 2022 ஆங்கில வழியில் படித்து தேர்வு எழுதிய மாணவர்கள் 4,29,603, அதாவது 47.94 விழுக்காடு மாணவர்கள் இங்கிலீஷ் மீடியத்தில் படித்து 2022 10ஆம் வகுப்பு பொது தேர்வு எழுதியிருக்கிறாங்க. இந்த ஆண்டு வெளியான தேர்வு முடிவுகளில் பார்க்கும்போது இந்த எண்ணிக்கை 4,47,091 உயர்ந்திருக்கிறது. அதாவது கடந்த 2022 47.94 விழுக்காடாக இருந்தது. இந்த ஆண்டில் 51.83 விழுக்காடாக உயர்ந்திருக்கிறது. இதுவே தமிழ் வழியில் பார்த்தோம்னா 2022 4,63,935 மாணவர்கள் எழுதிய நிலையில் இந்த ஆண்டில் 4,13,577 பேர் தான் இந்த தமிழ் வழியில் எழுதியிருக்கிறாங்க. அதாவது தமிழ் வழியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் எண்ணிக்கை இந்த சரிவு விகிதம் பார்த்தோம்னா 10.83 இருக்கிறது. இதுவே ஆங்கில வழியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் சதவிகிதம் உயர்வு 4.07 விழுக்காடாக இருக்கிறது. இப்படியாக தமிழகத்தில் முக்கியமான தாய்மொழியாக தமிழ் இருக்கக்கூடிய நிலையில் கூட மாணவர்கள் அதிக அளவில் இங்கிலீஷ் மீடியத்தை, ஆங்கில வழி கல்வியை விரும்பி படிக்கிறார்கள் என்பதுதான் இந்த ஆவணம் சொல்லக்கூடிய தகவல்களாக இருக்கின்றன. தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.